காலை ஆராதனையை தேவன் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து நமக்கு தரும்படி ஃபின்னி நம்மை ஜெபத்தில் நடத்துவான். ஓப்பனிங் பிரேயர் பை ஃபின்னி. Father in heaven, we praise you, Lord Jesus. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for this wonderful day. இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Where we can gather together wherever we are. நாங்கள் எங்கு இருக்கிறோமோ அங்கே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் கூடி வர கிருபை அருளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். And Father, we sing in prayer, sing praises and worship. ஆண்டவரே, நாங்கள் பாடி உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். Lord, we thank you once again. மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Because Father, you are our God. நீர் எங்களுடைய பாதுகாவலராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Father, you protect us from everything that's going on around us. ஆண்டவரே, எங்களை சுற்றி சூழ என்ன நடக்கிறதோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவைகளின் மத்தியில் நீர் எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Father, even now as we praise you, come down in the midst of us. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் உம்மை பாடி துதிக்கும் பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. And fill us with your presence. உம்முடைய சமூகத்தால் எங்களை நிரப்புவீராக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். அல்லேலூயா. காலை வேளையில பாடல்கள் மூலமாய் ஆண்டவரை நாம் பாடி துதிக்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே இந்த பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். முதலாவது ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். துதிகளின் பாத்திரனே துதிதனை ஏந்தி நின்றோம், தூயாவி அருள் தாருமே துதிகளின் பாத்திரனே என்றதான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை இந்த காலையில மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி எல்லாரும் பாடலாம். துதிகளின் பாத்திரனே துதிதனை ஏந்தி நின்றோம், தூயாவி அருள் தாருமே துதிகளின் பாத்திரனே துதிகளின் பாத்திரனே துதிதனை ஏந்தி நின்றோம், தூயாவி அருள் தாருமே துதிகளின் பாத்திரனே. கடந்த என் நாட்களெல்லாம் கருணையாய் நடத்தினாரே, கடந்த என் நாட்களெல்லாம் கருணையாய் நடத்தினாரே, கருத்துடன் மாதயவை கனிவுடன் பாடிடுவோம், துதிகள் பாத்திரனே துதிதனை ஏந்தி நின்றோம், தூயாவி அருள் தாருமே துதிகளின் பாத்திரனே. ஆபத்து நாடினிலே ஏற்ற சகாயமிலே, ஆபத்து நாடினிலே ஏற்ற சகாயமிலே, அதிசயம் செய்பவரை துதிகளை செலுத்துகிறோம், துதிகளின்
காலை வேளையில் நம்முடைய ஆண்டவர் துதிகளின் பாத்திரனாக இருக்கிறார். நம்முடைய துதிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவளாய் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் பெயரில் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் நம்முடைய மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். நம்முடைய மத்தியில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை இந்த காலையில பாடி துதிக்கிறோம். அவர் நம்முடைய அன்புள்ள ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நடத்துகிறதான ஒரு தேவன். அந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில இன்னொரு பாடலை நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த பாடல், எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். ஆகவே தெரிந்த பாடல்களாலே நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து பாட உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை. அவரை இந்த காலையில் பாடி துதிப்போம். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும்
ஆண்டவர் இந்த காலையிலும் நம்முடைய ஆருயிராக அவர் இருக்கிறார். அவர் ஆருயிர் நண்பராக இருக்கிறார். ஆகவே அல்லும் பகலும் நாம் அவரை பாட முடியும். ஆராதனை நேரத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவரை பாடலாம். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 34 கர்த்தரை எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த காலையிலும் அவரை துதிக்கிற துதியினால் நாம் நிரப்பப்படுவோமாக, அவரையே நாம் நேசிப்போமாக, அவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறுவோமாக. அந்த கருத்துள்ள ஒரு பாடலை மூன்றாவதாக நாம் பாடப்போகிறோம். உம்மை தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன். தினமும் ஃபாதர் பெக்மேன் அவங்களுடைய பாடல் நாம் பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். உம்மை தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன். தினமும், டெய்லி, எவ்ரி நாள். பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் கரித்தாய் பாடி ஆண்டவரை ஆராதிக்க உம்மை தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன். தினமும் உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை தானே நேசிக்கிறேன். உம்மை தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன். தினமும் உயிரோடு நான் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை தானே வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். நீதின் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். விடுவிக்கின் நீரவை அனைத்து நின்றும் வெற்றியும் தருகின்ற காலை நேரத்தில் எல்லாம் விடுவிக்கின் நீரவை அனைத்து நின்றும் வெற்றியும் தருகின்ற. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா
துயரத்தின் நாடை நீக்கி நீரே துதிக்க செய்தீரையா. எல்லாரும் சொல்லி பாடுவோமா? துயரத்தின் நாடை நீக்கி நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு செய்தீரையா. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மைத்தானே முழு உள்ளத்தோடு நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. முழு இதயத்தோடு கூட நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புலம்பி நான் அழுதேன், புலம்பி நான் அழுதேன். ஒருவேளை இந்த காலையில நீங்களும் அப்படி புலம்பி 60 நாட்களுக்கு மேலாக இந்த நிலைமை இப்படி சென்று கொண்டு இருக்கிறதே. ஓரிரு விடுதலை இருந்தாலும் முழுமையான ஒரு விடுதலை இல்லையே. ஆண்டவரிடத்தில் இந்த காலையிலும் ஆண்டவரிடத்தில் புலம்பி நாம் அழுது கொண்டு இருக்கலாம், புலம்பி ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சார் நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முடிவு உண்டு, அந்த முடிவு கட்டாயம் நடக்கும். கர்த்தர் நமக்கு தருகிற விடுதலையை நாம் நிச்சயமாய் அனுபவிப்போம். கர்த்தருடைய ஜனங்கள் அதை நிச்சயமாய் அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது, நம்முடைய கண்களும் அதை நிச்சயமாய் பார்க்கும். God will make a way. ஒரு ஆங்கில ஒரு பாடல், where there seems to be no way. வழி இல்லாத ஒரு இடத்தில் நம்முடைய ஆண்டவர் வழியை உண்டாக்குகிறவர். இந்த நாட்களில் இந்த பாடல் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை ஆறுதல் படுத்தட்டும், நம்மை தைரியப்படுத்தட்டும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் அற்புதமாய் உண்டாக்கி தரட்டும். God will make a way. சேர்ந்து பாடுங்க. With love and strength for each new day, He will
fire rode me in the wilderness. He leads me. There was in the desert will I see. Heaven and earth will fade, but your word will still remain. And He will do something new today. God will make a way. There seems to be no way. God's a way we cannot see. He will make a way for me. He will be my God, holding closely to His side. His love and strength for each new day. He will make a way. He will make a way. With love and strength for each new day, He will make a way. He will make a way. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு வழியை திறக்க, நீர் அந்த நாளில் ஒரு புதிய வாசலை திறக்க நீர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முச்செடியின் மத்தியில் இறங்கி வந்து மோசையோடு பேசினது போல இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் நம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. நம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வெட்கம் அடைய மாட்டோம். இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து இந்த நாளில் இந்த ஆராதனை மீதி பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. வாசிக்கிற வசனங்களையும் கேட்க போகிற செய்தியும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் பயனுள்ளதாய் மாற்றி தாரும். நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் வல்லமையோடு இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சந்தித்து பலப்படுத்தட்டும். புதிய கிருபைகளையும் வரங்களால் எங்களை நிரப்பி அருளும். இந்த சூழ்நிலைமைகள் மாறத்தக்கதாய் அனுகிரகம் பண்ணும். ஆண்டவர், எல்லா தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு பதிலை கர்த்தர் கட்டளையிட்டு எங்கள் தேசத்தில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிலை உண்டாகத்தக்கதாக, எல்லா வாழ்க்கையும் இயல்பு நிலைமைக்கு திரும்பத்தக்கதாக தேவனுடைய ஜனங்கள் தேவனை கூடி ஆலயத்திலே பாடி ஆராதிக்கத்தக்கதான நாள் விரைவிலே திரும்பத்தக்கதாய் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும், ஆச்சரியமான காரியங்களை நடப்பி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை இப்பொழுது ஷைனி நமக்காக வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம் முதல் 14 வசனம் வரைக்கும். Exodus chapter 1 from verse 7 to 14. The Bible portion for today is taken from Exodus chapter 1 verses 7 to 14. But the children of Israel were fruitful and increased abundantly, multiplied and grew exceedingly mighty, and the land was filled with them. Now there arose a new king over Egypt who did not know Joseph. And he said to his people, Look, the people of children of Israel are more and mightier than we. Come, let us deal shrewdly with them, lest they multiply, and it happen in the event of war that they also join our enemies and fight against us, and so go up out of the land. Therefore they set taskmasters over them to afflict them with their burdens. And they built for Pharaoh supply cities, Pithom and Ramses. But the more they afflicted them, the more they multiplied and grew, and they were in dread of the children of Israel. So the Egyptians made the children of Israel serve with rigor, and they made their lives bitter with hard bondage, in mortar, in brick, and in all manner of service in the field. All their service in which they made them serve was with rigor. Here ends the Bible reading. Praise be to God. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலும் அவருடைய சன்னிதானத்தில் வர தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இந்த காலையிலும் ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நாம் திரும்ப இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்தது போல ஒரு அபூர்வத்தின் நாட்கள்,
வித்தியாசமான ஒரு நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் விரைவாய் மாற வேண்டும். சில தளர்வுகள் இருக்கிறது. மக்கள் மாமூல் நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் தங்களுடைய வேலைகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொழில்கள், குறுந்தொழில்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை காப்பாராக. மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் சுகம் பெறுவார்களாக. ஜனங்கள் சுகத்தோடு வாழ அருள் செய்வாராக. நம்முடைய தேசத்திலும் உலகமெங்கிலும் ஆண்டவருடைய கரம் இறங்கி அற்புதமான விடுதலையை தரட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் இந்த நாளில் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த செய்தியினுடைய 4வது பகுதியை பார்ட் 4 உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 120 முதலாவது வசனம். Psalm 120 verse 1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். In my distress or in my affliction or in my trouble, I cried unto God and he heard me or answered me. என்னுடைய நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, பிரச்சனையிலே, போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இது the testimony of David. தாவீதினுடைய ஒரு சாட்சி. We could say that his personal experience or his testimony, or we could say that his declaration also. அவனுடைய நெருக்கத்தில் அவன் யாரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவர் அவனுக்கு பதிலளித்தார் என்று. இந்த செய்தியின் மூலமாய் இந்த மாதத்தில் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். ஜெபிப்பதற்கு ஒரு காரணம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஜெபம் அவனுடைய வாழ்க்கையின் அனுபவமாகவே வாழ்க்கையாய் மாறிவிட்டது. லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. அதே நேரத்தில் அந்த ஜெபத்துக்கு ஒரு விடுதலை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த வசனத்தை அதிகமாக இந்த நாட்களிலே நான் யோசித்து தியானித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படியாயிலும் ஆண்டவர் இந்த அனுபவத்தை தாவீதோடு கூட ஆண்டவர் நிறுத்தி விடாதபடி உலகமெங்கும் இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இந்த யூடியூப் வழியாக, நம்முடைய திருச்சபை மக்களுக்கும், இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்களுக்கும் தாங்குகிறவர்களுக்கும், இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற மக்களுக்கும் தாவீதுக்குள்ள அதே அனுபவம் அனைவருக்கும் மாறட்டும், அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆகவே அந்த கண்ணோட்டத்தில், அந்த நோக்கத்தில் இந்த வசனத்தை தியானித்த பொழுது இன்றைக்கும் என் மனதில் ஒரு குறிப்பிட்ட செய்தி உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை உங்களுக்கு இந்த நாளில் கொடுத்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த வசனம் தாவீது பல இடத்திலே பிரயோகப்படுத்துகிறான். சங்கீதம் 4:1 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 27:2 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 81:6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். 129:1-2 வாசித்து பாருங்கள். 142 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களில் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நெருக்கத்தில் அவன் கடந்து சென்றிருக்கிறான். அந்த நெருக்கத்தில் இருந்து தேவன் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று அவன் கெஞ்சி இருக்கிறான். அவைதான் வசனம் சொல்லி, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். வெறும் ஒரு குறைந்த சப்தத்தில் அவன் கூப்பிட்டான் என்று சொல்ல முடியாது. cried unto God என்று இதயத்தை உடைத்து தேவ சமூகத்தில் அங்கலாய்த்து ஆண்டவரிடத்தில் அபயமிட்டது போல அவன் கூப்பிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு இறங்கி இருக்கிறார். சங்கீதம் 4:2 சொல்லுகிறது, நெருக்கத்தில் இருந்த எனக்கு ஒரு விசாலம் உண்டாக்கினீர் என்று. நெருக்கத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நெருக்கம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. என்னாலும் அப்படி இராது. இந்த வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய ஜனம் என்னாலும் அப்படி இருக்க மாட்டார்கள். ஒரு மாற்றம் வந்தே ஆகும், ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கட்டும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், அதை பூரணப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவாக அவர் இருக்கிறார். சங்கீதம் 129 கடந்த முறை நாம் பார்த்தோம். அந்த நெருக்கம் அவனுடைய சிறு வயது தொடங்கி இருந்தது.
எப்பொழுது ஆரம்பித்தது எப்படி முடிகிறது என்றே சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய நெருக்கம். ஆனால் அந்த நெருக்கத்திலும் முடிவிலும் அவன் சொல்கிறான், என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்கிறார். அவனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த நெருக்கம் அவனை அழித்து விடவில்லை, நிர்மூலமாக்கி விடவில்லை. அந்த நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில் ஒடுக்கமான ஒரு பாதையில் கொண்டு சென்று அவனை பாதாளத்தில் கிடத்தி விடவும் இல்லை. அந்த நிலைமையிலிருந்து அவன் எழும்பி நின்றான், உயர்ந்து நின்றான். ஆகவேதான் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய நெருக்கத்தை சங்கீதம் 142:2 சொல்லுகிறான், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரிடத்தில் பேசுகிறான், ஆண்டவரிடத்தில் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி கொண்டே போகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு சூழ்நிலைமை, ஏதோ ஒரு வழி, ஒரு பாதை. You don't seem to understand what is this. இது என்ன? Why it is happening to me? Why it is happening to me now? ஏன் இப்பொழுது எனக்கு இது நேரிடுகிறது என்ற ஒரு கேள்வியோடு இருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the answer for all your questions. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இயேசு ஒரு பதிலாக இருக்கிறார். ஒரு முறை பாராளுமன்றத்தில் முன்னாள் பிரதம மந்திரி ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் ஒரு கேள்வி, பல கேள்விகள் தொலைத்து எடுக்கப்பட்டது பாராளுமன்றத்தில். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? I am not Jesus Christ to solve all your problem. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க நான் ஒன்றும் இயேசு கிறிஸ்து அல்ல என்று அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் பதிலாக இருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையின் பதிலாக இருக்கிறார். முழு உலகத்தின் கேள்விகளுக்கும் அவர் ஒரு பதிலாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு உலக இரட்சகர். இந்த காலை வேளையிலும் அவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலையிலும் அவரிடத்தில் நம்முடைய நெருக்கத்தை சொல்வோமா? நம் வாழ்க்கையில் கடந்து செல்கிற பாதையை சொல்லி இதிலிருந்து ஒரு விடுதலைக்காய் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? அவர் விடுதலை தந்தார். கடந்த வாரத்தில் ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவன் விடுதலை கொடுத்ததை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த நாளில் இன்னொரு காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையினுடைய நெருக்கம் எப்பொழுது தொடங்கினது என்றால், சிறு வயது தொடங்கி அவனுடைய முதிர் வயது வரைக்கும். அதை எப்படி நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால், அவன் அரசவைக்கு வந்த பின்பு அவன் ராஜ்யபாரத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் இருந்து அவனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. சொல்லப்போனால் ஒரு பக்கத்தில் அவனுடைய மாமனாரிடத்திலிருந்து பிரச்சனை, சவுலிடத்திலிருந்து பிரச்சனை. மாமனார் அவனை அனுசரித்து அரவணைத்து போக வேண்டும். ஆனால் அவனோ இந்த தாவீதை அழிக்கும்படியாய், கொலை செய்யும்படியாக விரட்டி கொண்டு காடுகளிலும் வனாந்தரங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே அரண்மனையின் பக்கத்தில் இருந்து ஒரு ஆதரவு கிடைக்கும் என்றால், ஒரு சுமூகமான நிலைமை அவனுக்கு கிடைக்கும் என்றால், அதிலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. இன்னொரு பக்கம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ராஜ்யபாரத்திலே ஸ்திரப்பட்ட போது, சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் கூட அவனுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் எழும்பினான். அவன் மூலமாய் அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமான நெருக்கங்கள், தன்னுடைய இடத்தை விட்டே ஓட வேண்டியதான ஒரு சூழ்நிலைமை அவனுடைய வாழ்க்கையிலே வந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய உயிருக்கு பயந்து அவன் ஓட வேண்டியதான நிலைமை, வெறும் கையால் காலால் தவழ்ந்து கொண்டு ஏறினான் என்றெல்லாம் நீங்கள் அவனுடைய சரித்திரத்தை வாசித்து பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அழுது கொண்டு போகிறான், கீதரோன் ஆற்றை கடந்து போகிறான். தேவனுக்கு சித்தம் என்றால் நான் வருவேன் என்று சொல்கிறான். அவனை நிந்திக்கிறதான மக்கள் இருந்தார்கள். அவனுடைய மகன் மாத்திரமல்ல, எப்பக்கத்திலும் அவனுக்கு நெருக்கம். அவன் செய்ய வேண்டிய யுத்தங்கள், போரிட வேண்டியதான ஜனங்கள், அவனுக்கு ஏராளமான சத்துருக்கள், சிமேயி போன்றவனுடைய தூஷணமான வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க 1 சாமுவேல் 16 அதிகாரம், 2 சாமுவேல் 1 நாளாகமோ அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கணும். அவனுடைய வாழ்க்கையில் இத்தனை விதமான, இத்தனை மத்தியிலும் கூட அவன் ஆண்டவரை விடவில்லை. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க அவன் மறக்கவில்லை. முன்பு நான் சொன்னது போல அந்தி சந்தி மத்தியான வேளையில
ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். இந்த நாளிலும் உங்களுடைய ஜெபத்தை குறைத்து விடாதிருங்கள். ஜெபத்தை ஒரு நாளும் குறைத்து மதிப்பீடும் செய்து விடாதிருங்கள். ஜெபத்துக்குரியதான இடத்தை எப்பொழுதும் தேவனுடைய ஜனங்கள் கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாடத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா நிச்சயமாய் வெளியரங்கமாய் ஒரு பலன் அளிப்பார். அந்த பலன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பலனாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். சரி, அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில மாத்திரம்தானா? இந்த வேதத்தை நிறைய நாட்கள் இந்த நாட்களிலே வாசித்து பார்க்கும்போது நிறைய தேவனுடைய பக்தர்கள் இந்த பாதையில போயிருக்கிறான். ஆனால் அதை காட்டிலும் இந்த நாட்களிலே ஒரு திருச்சபை கடந்து போகிற பாதை கொஞ்சம் மனதிலே வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு வேத பகுதிக்கு நேராய் வழி நடத்தப்பட்டேன். அப்படிதான் இந்த காலை வேளையில வேத வாசிப்பு பகுதியாக நாம் தெரிவு செய்தோம், தெரிந்தெடுத்து அனைவரும் வாசித்தோம். திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனுடைய ஒரு மனிதனுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கும் கூட போராட்டம் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்திருக்கிறீர்களா? கர்த்தாவே, நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். அந்த முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்க கேட்கிறேன். கர்த்தாவே, நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். ஒரு தனிப்பட்ட மனிதன் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு இந்த செய்தியை திருச்சபை மக்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த யூடியூப் வழியாக இந்த செய்தியை விருப்பத்தோடு கேட்கிற தேவனுடைய ஜனங்கள் அங்கும் இங்கும் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நெருக்கங்கள் இருந்திருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவர்களும் என்ன செய்தார்கள்? கர்த்தாவே, நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு ஒரு பாடல் பாடினேன், நெருக்கத்தில் உம்மை அழைத்தேன், நெருங்கி வந்து உதவி செய்தீர், திசை கெட்டும் அலைந்திடாமல் என்னை பாதுகாக்கின்றீர் என்று. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கும் இந்த காலையில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கட்டும். தேவனுடைய ஜனங்களை இது உற்சாகப்படுத்துகிறதா இருக்கட்டும். யாத்திரையின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது என்று ஒரு தேவனுடைய ஜனத்தை குறித்து ஒரு காரியம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் கவனமாய் தவறாமல் வாசியுங்கள். ஆனால் இந்த காலையில் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். எப்படி நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவனுக்கு ஆண்டவர் இறங்கி ஜெபத்துக்கு ஒரு பதில், ஒரு விடுதலை கொடுத்தது போல தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாராம். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 40வது வசனம் 41வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன், வாசிக்கட்டும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 years they were in Egypt. Who are they? The people of Israel. Who are they? They are the children of God. தேவனுடைய ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்கள். ஆனால் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. A day was set. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. என்னைக்கு ஒரு நாள் முடிந்ததோ ஒரு வருஷத்துல, கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. So God has set a date for deliverance. இந்த காலை வேளையில எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அன்னைக்கு சொன்னேன், நெருக்கத்தில் இருந்த எனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்கினார். அந்த விசாலம் என்ன? பாதை அகன்றது, ஆகவே கால்கள் இடறி விழவில்லை. இது போல இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே விசாலம் என்பது இன்னொரு கருத்திலே நான் சொல்லுகிறேன். அது என்னவென்றால் விடுதலை, டெலிவரன்ஸ். பல வழிகளில் பல நிலைகளில் இதை நான் தியானித்து பார்க்கிறேன். ஒரு வழி திறக்கிறது மாத்திரமல்ல, வே அவுட் உண்டாகிறது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு குறிப்பிட்ட அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று சொன்னது போல நமக்கும் ஒரு நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறார். சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம்.
ஆண்டவர் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலையை தருவதற்கென்று ஒரு நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறார். அந்த நாள் இந்த நாளாக இருக்கலாம், இந்த மணி நேரமாக இருக்கலாம், இந்த வினாடியா இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அவர் சகலவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலைக்கென்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையின் நிலை இந்த நாளில் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசி ஜெபம் பண்ணுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் வந்து 430 வருஷம் இருக்கிறாங்களே, அதுக்கு யார் காரணம்? Is it because of their sin you think or you say? அவருடைய பாவம் அவர்களை அந்த இடத்தில் கொண்டு வந்ததா? அவர்கள் தவறு அவர்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததா? 430 வருஷம் அவர்கள் அடிமையா இருந்தார்களே, யார் அதற்கு காரணம்? எந்த ஒரு காரியத்தையும் நாம் இந்த உலகத்தில் பதிவு செய்யும் பொழுது, எடுத்துரைக்கும் பொழுது கவனமாய் வேதத்தின் அடிப்படையில் அதை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தை முழுமையாய் படித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தை ஒட்டுமொத்த பார்ப்பையிலே அதை வாசித்து அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு காரியத்துக்கு நாம் ஒரு முடிவு சொல்ல வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தில் வந்ததற்கு, அடிமைத்தனத்துக்குள் போனதற்கு அவர்கள் காரணர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள். பிற்பாடு உள்ள காலங்களில் ஒரு தவறு செய்திருக்கிறார்கள். தேவன் அவர்களை எதிரிகளுடைய கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவர்களை மாற்றுவதற்காக, சந்திப்பதற்காக, அவளை திருத்துவதற்காக, மறுபடியும் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி அரவணைப்பதற்காக பல நிலைமைகள் அது வரும் காலத்தில் பார்ப்போம். ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைமையில தேவன் அவர்களை விடுதலை செய்த ஒரு நாள் இருக்கிறதே, அதற்கு முன்பு 430 வருஷம் அவர்கள் எகிப்தில் இருந்ததற்கு அவர்கள் காரணர் அல்ல. அவள் இருந்த தேசம் வேறே. ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் ஈசாக்கை சுதந்திரமாய் கொடுப்பதற்கு முன்பதாக வாக்குத்தத்தமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைமையில 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆபிரகாமோடு கூட ப்ராஃபட்டிக்கா திருக்க தரிசனமா பேசுறார். என்ன பேசுறாரு? அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் இன்னும் வரல, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில சொல்லுகிறார். அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்துல, அது அவங்க தேசம் கிடையாது, as an unknown land, unknown nation, அங்கே பரதேசிகளாக இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. they be like a sojourners, ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் migrant laborers போல, ஒவ்வொரு இடத்தை விட்டு இடம் நகர்ந்து செல்பவர்களைப் போல அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும். எத்தேசம்? எகிப்து தேசம். அடித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு பின்பு நடக்க போகிற சம்பவத்தை ஆபிரகாம் என்ற தேவனுடைய மனுஷனிடத்தில், அவன் விசுவாசிகளின் தகப்பன் மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய சிநேகிதன், a friend of God. So God cannot hide certain things with his friend. So தன் நண்பனிடத்தில் ஆண்டவர் அதை மறைக்காமல் சொல்லுகிறார். இப்படி உன் சந்ததி ஒரு காலகட்டத்தில் இன்னொரு தேசத்தில் இருந்து கொண்டு அவர்களால் அவர்கள் உபத்திரவப்படுவார்கள், நெருக்கப்படுவார்கள், ஒடுக்கப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நிலை நடப்பதற்கு யார் காரணம்? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறா? இல்லை. ஆபிரகாம் செய்த தவறா? இல்லை. பதில் இல்லை. நோ வே, நோ ஆன்சர். சில காரியங்கள் நமக்கு புரியாது, சில காரியங்கள் நமக்கு தெரியாது. எந்த காரியத்தில் வேதம் அமைதியா இருக்கிறதோ நாம் அதிக அமைதியா இருக்க வேண்டும். பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று, பூமியில் ஏன் கொந்தளிப்பு? பூமியில் ஏன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பேச வேண்டும்? வேதத்தில் கவனமாய் வாசித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, when Bible is silent in such situation, when God is silent in such a situation, you and I, we don't have any authority to poke into his wisdom, into his knowledge. அவருடைய அறிவுக்குள் நாம் செல்ல முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவிக்கும். ஆனால் ஒரு விடுதலை உண்டு என்று சொன்னார். நிச்சயமாய் அவர்கள் மிகுந்த பொருள்களுடனே ஒரு நாளில் புறப்பட்டு வருவார்கள் என்று, அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று. எந்த ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாரோ அந்த தேசத்தை அவர்கள் ஒரு நாளில் சுதந்தரிப்பார்கள் என்று. ஆகவே தேவன்
எதை முன் அறிந்திருந்தாரோ, தேவனுடைய ஞானத்துக்குள் எது இருந்ததோ அது அப்படியே சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் இப்படிப்பட்டதான நிலைமையில நடந்ததை வாசித்து பார்த்தேன். இந்த காலகட்டத்தையும் யோசித்து பார்த்தேன். பல காரியங்கள் என்னுடைய மனதுக்குள் வர ஆரம்பித்தது. இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் ஒருவேளை எப்படிப்பட்ட நிலைமையில கடந்து போகிறீர்களோ. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. என்றைக்கும் தேவனுடைய ஜனங்களுடைய பெருக்கம் இன்னொருடைய கண்களை உறுத்தத்தான் செய்யும். தேவனுடைய ஜனங்களினுடைய வளமான வாழ்வு அநேகருடைய கண்களுக்கு பளிச்சென்று தெரியும் பொழுது அவருடைய உள்ளங்களில் பலவிதமான தவறான எண்ணங்களும் நோக்கங்களும் திட்டங்களும் வருவது சகஜம். அது உண்டாகத்தான் செய்கிறது. கவனமாக வேதத்தை வாசித்து பாருங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது கவனியுங்கள். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். A new king came. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? யோசேப்பை அறியாத. யாரை தெரியும்? யோசேப்பின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள். இந்த யாத்திராமத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறான். எகிப்தில 7 வருடத்தின் செழிப்புக்கு பிறகு பஞ்சம். அந்த முடிகிற நாட்களிலே அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். 70 பேர் வருகிறார்கள். ஒரு இடத்தில் 75 பேர் என்று சொல்லி இருக்கிறது. இவர்கள் இங்கே வந்து பலுகி பெறுகிறார்கள். அவனுடைய தலைமுறை முடிகிறது. அவனுடைய சகோடைய தலைமுறை முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியும் பலுகி பெருகுகிறார்கள். ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அவன் தன் ஜனங்களை நோக்கி, என்றைக்கும் யோசேப்பு யார் என்பதை குறித்து வேதத்தில் 1-2 குறிப்புகளை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசேப்பை அறியாத என்று அதனுடைய அர்த்தம் என்ன? யோசேப்பு ஒரு தேவனுடைய மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். 17 வயதிலே தகப்பனால் நேசிக்கப்பட்டு அழகான வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டு அழகு பார்க்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த 2 தரிசனம் அவன் எப்படி மாறுவான் என்று தேவன் அந்த நிலைக்கு அவனை கொண்டு வருகிறார். அதன் மூலமாக ஒரு தேசத்தையே தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய சொந்த தேசம் அல்ல, எகிப்திலே அவனை ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலமாக இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெறுகிறார்கள். யோசேப்பு ஒரு தேவனுடைய மனிதன், அவனுக்கு கிருபைகள் உண்டு. அவனை குறித்து வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைமையில ராஜாவுக்கு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம், வியத்தனம் சொல்லப்பட முடியவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையில அவன் அங்கே அழைத்து கொண்டு வரப்படும் பொழுது பார்வோனுக்கு வந்ததான அந்த சொப்பனத்துக்குரிய பதிலை அவன் அழகாய் கொடுக்கிறான். கொடுத்த போது நடந்தது என்ன? 41:38 ஆதியாகமத்தை வாசித்து பாருங்கள். அவன் தன்னுடைய ஊழியக்காரரை குறித்து சொல்கிறான். ஊழியக்காரிடத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல, particularly pinpointing Joseph, and he said, தேவ ஆவியை பெற்ற, the spirit of God was upon him. எப்படி இயேசுவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தது போல இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று கேட்கிறான். அப்படியானால் தேவ ஆவியை பெற்றவன், தேவ ஆவியானவர் மேல் தங்கி இருந்தார். ஆகவேதான் தேவன் இவை எல்லாவற்றையும், அடுத்த வசனத்தை 39 வாசித்து பாருங்கள், இவனுக்கு வெளிப்படுத்தினது போல வேற யாருக்கும் அந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லை. விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறான். யோசேப்பு தன்னை குறித்து, தான் பெரியவன் என்பதை குறித்து, தனக்கு சில திறமைகளும் வரங்களும் தாளந்துகளும் இருக்கிறது என்று அவன் வெளியிலே தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை. அவனை குறித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒரு சாட்சி கொடுக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை குறித்து உலகம் சாட்சி கொடுக்கட்டும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் உலகத்துக்கு சாட்சியாய் அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, காலையிலே தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? என்னை ஆவியினால் நிரப்பும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா? யோசேப்பு அறியாத ஒரு புதிய ராஜன், என்றைக்கும் தேவனுடைய ஒரு மனிதனை புரிந்து கொள்ளாத ஒரு ராஜா இருப்பான் என்றால், ஒரு அதிகாரி இருப்பான் என்றால், ஒரு தலைவன் ஒருவன் இருப்பான் என்றால், அவனாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு பிரச்சனை வரும்.
தேவனுடைய ஜனங்களுக்கு வரும் பிரச்சனை யாரிடத்தில் இருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்ற அறிவு நமக்கு தேவை. அது வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம், பாடுகள் எல்லாம் அவர்கள் செய்த தவறுகளினாலும் பாவங்களினாலும் மாத்திரம் அல்ல. பதிவு செய்கிறேன், தங்களுடைய பாவங்களினாலும் பிரச்சனைகள் இருக்கிறது, வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்தில் தேவனுடைய ஜனங்கள் மேல் வந்ததான கோபமும் விரக தாபமும் காரணம் என்ன? அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று அவனுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அவன் தன் ஜனங்களை நோக்கி சொல்கிறான், இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மில் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். நல்லது தானே, தேவ ஜனங்கள் பெறுகிறது அவன் தேசத்துக்கு நன்மை தானே. அப்படி இல்லை, அவன் யோசிப்பு அறியாதவன். என்றைக்கும் ஒரு தேவனுடைய மனிதனை, அபிஷேகம் பெற்றவனை விளங்கி கொள்ளாத மக்களும் தலைவர்களும் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு நெருக்கமும் ஒரு பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, யார் உண்மையான தேவ மனிதன், யார் உண்மையான அபிஷேகத்தை பெற்றவர்கள், யார் மேல் தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார், எது சரியான உபதேசம், எது சரியான சத்தியம், எது சரியான நிலையில் ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். இது தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபிக்கிற நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய முழங்காலை முடக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினது போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவன் என்ன பண்றான்? அவங்க பெருகக்கூடாது, ஒரு யுத்தம் உண்டானால், ஏன் அவன் யுத்தம் என்று நினைக்கிறான்? அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூட, நன்றாய் கவனியுங்கள், அவர்களும் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். நம்முடைய பகைஞரோடு யார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கும் பொழுது எகிப்தியருக்கு அவர்கள் பகைஞர் இல்லை, அவர்கள் தேசத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதம். எங்கே தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களோ, எங்கே தேவனை கூடி ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, தேவனை பாடி துதிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ, மகிமைப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களோ, அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம், அந்த பகுதிக்கு ஆசீர்வாதம், அந்த பட்டினத்துக்கு ஆசீர்வாதம், அந்த அந்த மாநிலத்திற்கு, அந்த தேசத்துக்கு, முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதம் பெறுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். ஆகவே தேவன் அவர்களை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருந்தார். வேற யாரோ பகைஞர்கள் அவனாக கனவு காண்கிறானா தெரியவில்லை. நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார்கள். இங்கதான் he deal shrewdly, ரொம்ப கன்னிங்கா செயல்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் அனுபவிக்கிற நெருக்கத்துக்கு என்ன பதில்? நீங்களும் நானும் கடந்து செல்லுகிறதான பாதைக்கு என்ன காரணம்? ஆண்டவரிடத்தில் தான் பதில் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நெருங்கி கேட்க வேண்டும், தாவீதை போல. வா, ஏன், எதனால் நீர் எங்களோடு கூட பேசும் என்று. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு, ஆகவே அவங்க பெருகக்கூடாது, வெளியில போயிடக்கூடாது என்பதற்காக அவர்களை அப்படியே ஒடுக்குவதற்கு விசாரணைக்காரர்களை அவன் மேல் வைத்தார்கள் என்று 11ஆம் வாக்கியம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 12வது வசனத்துல, ஆனா ஆண்டவர் அவங்கள ஜனங்களை எவ்வளவு ஒடுக்கினாலும் சரி, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், உங்களை என்ன எவ்வளவு இந்த உலகம் ஒடுக்குதோ, எவ்வளவு நிந்திக்குதோ, பரிகசிக்குதோ, அவமானமா பேசுதோ, இந்த காலையில உங்களுக்கு நான் தேவ சன்னிதானத்திலிருந்து, இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாய் பலுகி பெருகினார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவா அவங்க பெருகுவாங்க. நம்முடைய இந்தியாவில் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட மக்களை குறித்து, இவர்கள் இப்படி பெருகுகிறார்கள், இவர்கள் பெருகினால் ஆபத்து என்று சொல்லும்போது, ஒரு ரொம்ப புதிர்ந்த ஞானி, மூதறிஞர் என்று அழைக்கப்படுகிறவர், அவர் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவரிடத்தில் போய் சொன்னார்களாம், இந்த மாதிரி இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யன்ட்டு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஒரு ஞானி, மூதறிஞர். அவர் சொன்னார், கேருங்க, இந்த குறிப்பிட்ட மக்கள் என்பவர் மூட்டை பூச்சி மாதிரி, ஒரு மூட்டை பூச்சியை நசுக்குனா பெருகும், அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா அவங்க பெருகுவாங்கன்னு சொல்லி.
சரித்திரத்தை நீங்கள் புரட்டி படித்து பார்த்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஜனத்தை யாரும் அவருடைய அனுமதியின்றி அவர் சொல்லாமல் செய்தால் விளைவுகள் விபரீதமாகத்தான் மாறும். காரணம் என்னவென்றால் தேவனுடைய ஜனங்கள் பெருகுவார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பலுகி பெருகினார்கள். அதனால இன்னும் எரிச்சல் தான் வந்துச்சு, இன்னும் கோபம் தான் வந்துச்சு. அதனால 13-14 கொடுமையா வேலை வாங்கினாங்கன்னு இருக்கு. 14வது வசனத்துல சாந்து செங்கல் இந்த வேலை வயலில் செய்யும் சகலவித வேலை எல்லாம் கொடுத்து அவங்களுடைய உயிரையே கசப்பாக்கிட்டாங்களாம். நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது மதுரமாகவா இருக்கிறது? கசப்பாகத்தானே இருக்கிறது. எந்த நிலைமையில் தேவனுடைய ஜனங்கள் எப்படி போகிறார்களோ எனக்கு தெரியாது. திருச்சபை இந்த நாட்களில் எந்த நிலைமையில் கடந்து போகிறதோ கர்த்தர் அறிவார். ஆவிலே எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் எல்லாம் தெரியும். அவளை செய்வித்த மற்ற எல்லா வேலைகளும் கொடுமையா நடத்தினாங்க என்று. Not only that, if you read the whole chapter until the end, கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இல்லாம இன்னொரு வேலை பண்ணா என்ன? எபிரேய பெண்கள் குழந்தை பெறும்போது பெண் பிள்ளைனா விட்டு ஆண் பிள்ளைனா கொன்றுடான், நைல் நதியில போட்டுறணும்னு சொன்னான். ஆனால் தேவன் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் அவள் செய்ய துணியவில்லை. நடந்தது என்ன? தேவன் தம்முடைய ஜனங்களை அந்த நிலைமையிலும் பெருக செய்தார். ஆனால் அதற்கு ஆதரவாக இருந்த அந்த மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய குடும்பங்களுக்கு நன்மை செய்தார். அவர்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமெனுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். யார் யார் தேவனுடைய ஜனத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்களோ, அவளை கனப்படுத்துகிறார்களோ, ஊழியரை திருச்சபையை தேவனுடைய பரிசுத்தவான்களை கனப்படுத்தி காப்பாற்றுகிறார்களோ, அதற்கு உதவி செய்கிறார்களோ, கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிச்சயமாய் அவர்களை கீழாக்காமல் மேலாக்குவாய், அவர்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் அப்படியே செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, 2 வசனங்களை பதிவு செய்ய வேண்டும். 2ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில இதுதான் நெருக்கம். இந்த நெருக்கத்தில் வேகமாய் வாசிக்கிறேன். 23 சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனிடத்தில் போய் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டும் சத்தம் தேவ சன்னதியில வந்து எட்டிட்டு, தாவீது சொன்ன வசனத்தை அப்படியே நீங்கள் இணையாக பார்த்து கொண்டு வாருங்கள். அது தேவ சன்னிதானத்துக்கு போகுது. அடுத்த வசனம், தேவனோட பெருமூச்சை கேட்டு, இந்த பெருமூச்சின அழுகை நின்ற பிறகு ஒரு குழந்தை ஏங்கி கொண்டு இருப்பது போல அவருடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். He remembered the covenant that he made with their forefathers. So what he did, 25ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். என்னால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தோ எப்படி ஆசீர்வதிக்கணும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் முற்பிதாக்களோடு. ஆகவே தேவன் அவளை நினைந்தார். He remembered them. தேவன் யாரோடு என்ன உடன்படிக்கை பண்ணினாரோ அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். உங்களுக்கும் எனக்கும் என்ன வார்த்தை, என்ன உடன்படிக்கை வார்த்தை வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் கவனமாக இருப்பார். 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் 7ஆம் வசனத்தில், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை வார்த்தை! அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்க அவர்களை அவர்கள் தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில், சொன்ன விசாலம்னா ஒரு பிராடான ஒரு நல்ல இடத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு வருவார். ஒரு செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாக்கியமான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். விசுவாசத்தோடு கூட இருங்க. கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? அவருடைய கூக்குரல் அவருடைய சந்நிதியில் எட்டினது. ஒடுக்குதலை கண்டேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு அடி இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் படும்போது, ஒவ்வொரு மிலாறு இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் வரும்போது, அவருடைய உயிரை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கசமாக்கும் பொழுது கர்த்தர் அதை கண்ணால் பார்க்கிறார். அவருடைய அன்புள்ள கண்கள் பார்க்கிறது. அவருடைய மனதுருக்கத்தின் கண்கள் பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாள் என் ஜனத்தை நீ ஒடுக்குவாய், எவ்வளவு நாள் என் ஜனத்தை நீ அடிமைத்தனத்துக்குள் வைத்திருப்பாய், நான் இறங்கி வரட்டும் என்று சொல்வார்.
வானத்தை கிழித்து இறங்கி வரட்டும் என்று சொல்வார். மேகத்தை தாழ்த்தி இறங்கி வரட்டும் என்று சொல்வார். சிங்காசனத்தில் அமர்ந்திருந்ததை விட்டு எழும்பி கிரியை செய்ய அவர் தொடங்குவார். தம்முடைய ஜனத்தை அவர் விடுதலையாக்குவார். தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தார். அவர் விடுதலையாக்கினார். அதைத்தான் நாம் வாசித்தோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அந்த நாளிலே அவர் விடுதலை செய்தார். எப்பொழுது? அந்த ராத்திரியிலே இறங்கி விடுதலை செய்தார். 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆகவேதான் இந்த காலை ஆராதனையில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், எ டைம், ஒரு விடுதலை வந்தது. சரித்திரத்தை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த தேசம் எப்போ சுதந்திரம்? 1947 ஆகஸ்ட் 15. ஆனால் அந்த சுதந்திரம் எப்பொழுது பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள்? நீங்க படித்து பாருங்கள். மிட் நைட். நமக்கு தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது மிட் நைட்ல. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது, உறங்கிட்டு இருந்த போது இந்தியா விழித்து கொண்டது. தேவன் இரவில கிரியை செய்வார், நமக்கு தெரியாது. அவருக்கு பகலும் இரவும் ஒன்றுதான். 1000 வருஷம் ஒரு நாள் தான், ஒரு நாளும் 1000 வருஷம் தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் இரவிலே அவர்களை விடுதலை செய்வதற்கு வேலை செய்தார். அந்த நாள் வந்தது, விடுதலையாகி வெளியே வந்தார்கள். தேவனும் நமக்கென்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்னொரு அருமையான வசனத்தை நான் எடுத்து காட்டலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தர் இதே போலதான் பண்ணாங்க. அசீரிய ராணுவம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நிந்தைக்கு மேல நந்த. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் இறங்கி வந்தார். படித்துக் கொண்டது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், பைபிள் அப்படியே போட்டு, அந்த ராத்திரியில, நாட் ஓன்லி டியூரிங் த டைம் ஆஃப் இஸ்ரேல், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரச்சனை வந்த போது, ஒரு கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே அசீரியருடைய பாளையத்துக்குள்ள இறங்கி 1,85,000 பேரை கொன்று போட்டான். வேதத்தை சொல்லியிருக்கிற அதிகாலமே எல்லாம் பிரேதமா கிடக்குது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் 2 தூதர்களை கொடுத்திருக்கிறார் என்று ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கியிருக்கிறார் என்று. தேவனுடைய ஜனத்துக்குடைய பாதுகாப்பு யாருக்கும் தெரியாது. ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்தாலுடைய கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு. அதை சிலுவையில் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அந்த காலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில அதை அவர் செய்ய போகிறார். எந்த சூழ்நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறீர்கள். நெருக்கத்தில் அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அதை குறித்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அது தெரியுது. இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் அங்க வேற யார்ட்டையும் போல, எந்த மனுஷ இடத்திலும் போல, எந்த அதிகார இடத்திலையும் போல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய ஆண்டவரிடத்தில் அவங்க தேடி வந்தாங்க. கர்த்தர் இறங்கி வந்தார். தேவனிடத்துல சொன்னாங்க. ஆண்டவர் காதுகள் அது போச்சு. வந்தார், இறங்கி ஒரு விடுதலை கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த நாட்களில, இந்த நாளில, இந்த மாதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நமக்காக அவர் செய்வார். அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. இஸ்ரவேல் ஜனம் என்னாலும் சிறுமையா இருக்க முடியாது. கர்த்தர் அதிலிருந்து, புற்றீசல்களிலிருந்து, புற்றிலிருந்து ஈசல் வருவது போல ரெக்கை அடித்துக்கொண்டு சிறகடித்துக் கொண்டு பறக்கக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த காலைவேளை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன பிரச்சனையில போயிட்டு இருக்கிறீங்க, என்ன நெருக்கத்துல போயிட்டு எனக்கு தெரியாது. இந்த வேத வசனத்தை அதோடு ஒப்பிட்டு பாருங்கள். இந்த வேத வசனங்களை அதோடு கூட சம்பந்தப்படுத்தி பாருங்கள். அவைக்குரியவன் அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பார். அவைக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்று காண்பிப்பார். உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். எனக்கு கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம ஒவ்வொருவருக்கு கொடுப்பார். அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஒரு பழைய ஒரு பாடல், எனக்கு மிக பிடித்தமான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி போல பற்றிடுமே மோசமடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. அன்பர்
அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. சொல்லுவோம், தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. கைகளை தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்க எங்க இருந்து இதை பார்க்கிறீங்களோ, எந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, எந்த இல்லத்துக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பமா இருந்ததை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற, எல்லை எங்கும் உள்ளவர்களே, உலகம் எங்கும் உள்ள மக்கள் என்னை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே நமக்கு வாழ்வு தருவார், நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவார், இந்த உலகத்திலும் பரிபூர்ண வாழ்வை நமக்கு தருவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிடார், நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய் முடிஞ்சிடார். இதோட வாழ்க்கை போச்சு, என் தொழில் போச்சு, எதிர்காலம் போச்சு, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்றியா? நீ எப்படி சொல்ல? Don't confess with your mouth like this. கர்த்தருடைய ஆவி உன்னை பார்த்து சொல்ற, நீ எப்படி சொல்லாத. உன்னுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய வாயின் வார்த்தைகளை உச்சரிக்கட்டும், தேவனுடைய வாயின் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இருக்கட்டும். Man should not live by bread alone, God says, but every word that proceeds from my mouth. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீ அறிக்கை செய், விசுவாசத்தோடு அறிக்கை செய், ஜெபத்தோடு அறிக்கை செய், ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாய் ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவார். உன் இக்கட்டை, உன்னுடைய நெருக்கத்தில் இருந்து உனக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு விசாலமான ஒரு வழியை, ஒரு பாதையை கர்த்தர் தோண்ட பண்ணுவது மாத்திரமல்ல, விசாலமான வழியாகிய ஒரு விடுதலை உனக்கு தந்து, அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலைமையில் இருந்து, அடைக்கப்பட்ட பூட்டிய அறைக்குள் இருக்கும் நிலைமையில் இருந்து உனக்கு விடுதலை இப்பொழுது ஆண்டவர் தருவார், இந்த நேரத்தில் தருவார். ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையின் மேல் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், நம்முடைய ஜனத்தின் மேல் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு எம்மாவு சீஷர்களை உம்முடைய கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல எந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஒடுங்கி போய் நொறுங்கி போய் ஆண்டவரே பலவிதமான அடிமைத்தனத்துக்குள் நாங்கள் இருப்பது போல, எங்களுடைய வாழ்க்கை சிறையில் இருப்பது போல, பார்வோனுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த காலையில் பாவத்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்வீராக, சாபத்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்வீராக, வியாதியினுடைய கொடூர பிடியில் இருக்கிற மக்களை விடுதலை செய்வீராக. உம்முடைய குணமளிக்கும் தழும்புகள் அவள் மேல் வருவதாக, இப்பொழுது வருவதாக, இந்த நேரத்தில் வருவதாக. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் தேவனுடைய பரிசுத்த வல்லமை அவள் மேல் இறங்கி அவளை சுகமாக்குவதாக. அவளுடைய கட்டுகள் எல்லாம் அக்கினியிலே ஆண்டவரை பட்டதான ஒரு நூல் போல இப்பொழுது அது சாம்பலாய் போவதாக. பரிசுத்த ஆவியான ஒரு விடுதலை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. தாவீதுக்கு ஒரு சாட்சி இருந்தது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அண்டைய தினம், அந்த 430 வருடம் முடிந்த அண்டைய தினம் அவள் அணி அணியாய் விடுதலை பெற்று வெளியேறினது போல நம்முடைய ஜனம் உம்மை விடுதலையாய் ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும், உம்மை முழு இருதயத்தோடு ஆராதிப்பதற்கும், கர்த்தருடைய வேலையை செய்வதற்கும், திருவசனத்தை சொல்வதற்கும், உலகம் எங்கு போய் சுவிசேஷ வேலையை செய்வதற்கும், சுவிசேஷ வசனத்தை விதைப்பதற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, திருச்சபை ஊழியங்களிலே கட்டளையிடுவீராக, ஊழியோட வாழ்க்கையிலே கட்டளையிடுவீராக. சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவீராக. இதுவரைக்கும் உபயோகப்படுத்தினதை காட்டிலும் பன்மடங்கு பல மடங்கு அக்கினி மயமான நாவுகள் அவள் மேல் இறங்கி வந்திருக்கிறதை உலக ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரத்யட்சமாய் காக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்துவீராக, அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்துவீராக. அவருடைய கரங்களினால் அற்புதங்களும் அடையாளங்களும் தாராளமாய் நடப்பதாக. சொல்வதற்கு முன், பேசிக் கொண்டிருக்கும் போதே, ஜெபித்துக் கொண்டிருப்பதற்கு முன்பு, வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு அடையாளமாய் அற்புதங்கள், அடையாளங்கள், வசனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வல்லமையாய் கிரியை செய்ய கர்த்தர்
ஒரு பலத்த கிரியைகளை இந்த நாட்களிலே கர்த்தர் செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனத்தை விசாரித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளை அற்புதமாய் அடையாளமாய் கிழக்கிலும் மேற்கிலும் அல்ல அறிந்து விடுதலை. ஆண்டவரை எல்லா இடங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விடுதலை வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து அனுப்பும். நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களுக்குள் உம்முடைய பரிசுத்த அக்கினி கொளுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவருடைய வேலைகள் சாதாரணமாய் வரட்டும். ஜனங்கள் சாதாரணமாய் தைரியமாய் ஆண்டவருடைய வெளியிலே செல்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் அவளை சேதப்படுத்தாதபடி எல்லா தீமைக்கும் உள்ள விலக்கி காப்பீராக. உன்னதமானுடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழல் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. எங்கள் ஜெபங்களை நீ கேட்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை இப்பொழுதும் நாங்கள் நினைப்பதற்கும் ராஜா வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நீ கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபிக்க சொல்லிக் கொடுத்து let the kingdom come Lord. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் பூமியை நிரப்புவதாக. இந்த வினாடி முதற்கொண்டு மாறுதல்களும் ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.